டியர் ரெஃபரன்ஸ் வெல்கம் டு எக்ஸாம்ஸ்மெண்ட் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா விஜயராகவாச்சாரியாரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஹிந்துவில் வந்து என்னென்னா 17th ஏப்ரல் அப்போ ஹிந்துவில் விஜயராகவாச்சாரியாரை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் வந்து என்னென்னா ஒன்று கவர் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19th ஏப்ரல் வந்து என்னென்னா அவருடைய 82வது நினைவு நாள் அப்படின்றனால அந்த ஆர்டிக்கல் கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தி ஹிந்து அப்படின்ற பத்திரிகையிலேருந்து தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ பாயிண்ட்ஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ விஜயராகவாச்சாரியர் வந்து என்னென்னா எப்போ பிறந்தார்னா 1852 வந்து என்னென்னா பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு இடத்துல தான் பிறந்தார். சரிங்களா? நிறைய பேர் ஒரு சேலம்னு நினச்சிக்குவாங்க. செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய பொன் விளைந்த களத்தூர் அப்படின்ற பகுதியில். சரிங்களா? இவருடைய அப்பா பேர் வந்து என்னென்னா சடகோபாச்சாரியார் அப்படிங்கிறது தான். விஜயராகவாச்சாரியாருடைய அப்பா பேர் சடகோபாச்சாரியார் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது இவர் எங்கே படித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி கல்லூரியில் தான் வந்து என்னென்னா படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு என்னன்னா மைசூரில் வந்து என்னென்னா இவர் வந்து லெக்சரராக கொஞ்ச நாள் வந்து என்னென்னா ஒர்க் பண்ணார். சரிங்களா? ஆனால் அங்கே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னுடைய டிஸ்கிரிமினேஷன் கல்லூரியில் இருந்ததுனால அதை ரிசைன் பண்ணிவிட்டு சேலத்துக்கு வந்து என்னென்னா அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? ஓகே. டிஎன்பிஎஸ்சியில் இவருடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா இவருக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குது, சிறப்பு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு லயன் ஆஃப் சவுத் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஹீரோ ஆஃப் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. சரிங்களா? சேலத்தில் இன்றைக்கும் வந்து என்னென்னா இவருடைய சிலை வந்து என்னென்னா இருக்குது. நகரத்தினுடைய மைய பகுதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இவருடைய சிலை வந்து ஒன்று இருக்குது. அம்பேத்கருடைய சிலைக்கு பக்கத்தில் வந்து என்னென்னா இன்றைக்கும் வந்து இவருடைய விஜயராகவாச்சாரியார் மெமோரியல் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லைப்ரரி கூட இருக்குது. சரிங்களா? 1951 அது செயல்பட்டுட்டு வருது. சரிங்களா? காங்கிரஸ்னுடைய மூத்த தலைவராக இருந்த டி பிரகாசம் அப்படின்றவர் தான் வந்து என்னென்னா அந்த நூலகத்திற்கான அடிக்கல்லை நாட்டினவர். சேலத்தினுடைய சேலம் உள்ளாட்சி நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கான நிலத்தை கொடுத்துச்சு. அப்போதைய முதல்வராக இருந்த PS குமாரசாமி ராஜா தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த நூலகத்தை திறந்து வைக்கிறாரு. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது இவரை பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹி ப்ரிசைடட் ஓவர் த 1920 நாக்பூர் செஷன். இவர் தான் வந்து என்னென்னா நாக்பூர் மாநாடு, அந்த நாக்பூர் மாநாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்திற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இந்த நாக்பூர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவரும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயராகவாச்சாரியார் தான். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் விஜயராகவாச்சாரியார் தான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு தமிழ் லீடர். சரிங்களா? ஃபஸ்ட்டு தமிழ் லீடர் டு ப்ரிசைட் ஓவர் த ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமை வகித்த அந்த மாநாட்டு தலைவராக இருந்தவர் முதல் தமிழர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயராகவாச்சாரியார் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த இதில் தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம வந்து என்னென்னா 1905க்கு அப்புறமேல்ட்டு வந்து என்னென்னா காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா மிதவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் பிரிஞ்சிருந்த காலகட்டத்தில் 1907 சூரத் பிளவுக்கு அப்புறமேல்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து என்னென்னா இவங்களோட கைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? மிதவாதிகளுடைய கைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவர் பாலகங்காதர் திலகருடைய ஆதரவாளராக இருந்ததுனால இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவர் வந்து அப்படியே அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பித்தார். சரிங்களா? அதுக்கப்புறமேல்ட்டு அதோட இவர் இதாகல 1916 காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இணைப்புக்கெல்லாம் இவர் வந்து என்னென்னா மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமேல்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து நிறையா வந்து கிலாஃபத் இயக்கம், அதுக்கப்புறமேல்ட்டு அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாலியன்வாலா படுகொலை, இப்படி ஒவ்வொரு இஷ்யூ பேஸ்டாக வந்து போராட்டிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு லார்ஜர் ஆங்கிளில் வந்து என்னென்னா இந்தியாவுடைய சுயராஜ்யத்திற்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திய
ஒத்துக்க வச்சதில் ரொம்ப முக்கிய பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயராகவாச்சாரியார். எந்த மாநாட்டில் அவர் வந்து காந்தி கிட்ட வந்து என்னென்னா இதை வலியுறுத்தி ஒத்துக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 1920 நாக்பூர் செஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா சுயராஜ்யத்தினுடைய தேவையை காந்தி கிட்ட சொல்லி ஒத்துக்க வைக்கிறாரு. சரிங்களா? அடுத்தது சேலம் ரியாட்ஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதாவது என்னென்னா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் 1882 வந்து என்னென்னா சேலத்தில் ஒரு பெரிய கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தில் இவர் வந்து என்னென்னா ஒரு முக்கியமான பங்கு வகிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்போ இவர் முனிசிபாலிட்டியில் வந்து என்னென்னா சேலம் முனிசிபாலிட்டி கார்பரேஷனில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ வந்து என்னென்னா இவர்கிட்ட இருந்து அந்த பணியை வந்து பிடுங்கிட்டாங்க. சரிங்களா? ஆனால் இவர் தனக்குத்தானே வாதாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திலேருந்து ரூபாய் 100 வந்து என்னென்னா அன்றைய காலகட்டங்களில் நஷ்ட ஈடாக பெற்றுக்கொண்டு இந்த வழக்கிலிருந்து விடுதலை ஆனதோடு அல்லாமல் இந்த வழக்கோடு தொடர்புடைய மற்றவர்களுக்காகவும் வாதாடி அவங்களுக்கு வந்து என்னென்னா விடுதலையை பெற்றுக் கொடுத்தவர். சரிங்களா? இவருடைய இன்னொன்று சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கியதையும் அதே போல் இந்திய தேசிய காங்கிரஸ்க்கான கட்சி கொள்கைகள் எல்லாத்தையும் உருவாக்குனதுக்கும் ரொம்ப முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயராகவாச்சாரியார். சரிங்களா? அடுத்தது இவருடைய சமூக சீர்திருத்தங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்கள்லேயே இவர் வந்து என்னென்னா தீண்டாமையை கடுமையாக எதிர்த்தவராக இருந்தார். சரிங்களா? தீண்டாமை எதிர்த்தவராக இருந்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலின சமத்துவமின்மையும் கடுமையாக கண்டிக்கிறாரு. குறிப்பாக வந்து என்னென்னா பெண்களுக்கு வந்து என்னென்னா போஸ்ட்டு பியூபர்ட்டி மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வயதுக்கு வந்த பிறகு தான் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னென்னா ரொம்ப வலியுறுத்துறாரு. சரிங்களா? அதே போல் வந்து என்னென்னா பெண்களுக்கு வந்து என்னென்னா அப்பாவுனுடைய சொத்துலேயும் வந்து என்னென்னா இவங்களுக்கு பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் இவர் வந்து சொல்கிறாரு. சரிங்களா? இதெல்லாம் இல்லாமல் இவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமையும் மிகப்பெரிய அளவில் வந்து என்னென்னா இவர் வந்து சப்போர்ட் பண்ணார். சரிங்களா? 1887 வந்து என்னென்னா மெட்ராஸில் வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்கும்போது கூட இவர் பெரும்பாலான முஸ்லீம்கள் வந்து என்னென்னா பெரும் எண்ணிக்கையில் கலந்துக்கிட்டு இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு காங்கிரஸில் வந்து இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ அதனால் முஸ்லீம்கள் மத சிறுபான்மை மக்களுக்காகவும் இவர் வந்து என்னென்னா போராடி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து என்னென்னா இவருடைய நாக்பூர் செஷன் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துருவோம். 1920 வந்து என்னென்னா பிரிக்கன் ஹெட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பிரிக்கன் ஹெட். சரியா? இந்த பிரிக்கன் ஹெட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு. சரிங்களா? இந்தியாவுக்கான அரசு செயலர். இவர் வந்து என்னென்னா இந்தியர்கள்ட்ட வந்து என்னென்னா ஒரு சவால் விடுறாரு. அதாவது வந்து என்னென்னா உங்களுக்கான சட்டத்தை எழுதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு மோதிலால் நேரு தலைமையில் வந்து என்னென்னா ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. அதுதான் மோதிலால் நேரு அறிக்கை. அந்த மோதிலால் நேரு அறிக்கை உருவாக்குனதில் ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயராகவாச்சாரியார். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த நேரு ரிப்போர்ட்டுக்கு நமக்கு வந்து என்னென்னா சுயராஜ்ய கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே இருக்குது. சரிங்களா? இந்த நேரு ரிப்போர்ட்டை வந்து சுயராஜ்ய கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதற்கும் யார் ரொம்ப முக்கிய பங்கு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயராகவாச்சாரியார் தான். சரிங்களா? ஸோ அப்போதைய யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஒருத்தர் இருந்தார். சரிங்களா? யூனியன் கவர்மெண்ட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஒருத்தர் இருந்தார். யார் அப்படின்னா வெங்கட்டராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். சரியா? அவர் இவரை விஜயராகவாச்சாரியரை எப்படி ப்ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த பயனியர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அடிப்படை உரிமைகளை கொண்டு வருவதில் முதலாவதாக இருந்தார், முன்னோடியாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்ராமன் வந்து என்னென்னா விஜயராகவாச்சாரியார் அவர்களை வந்து என்னென்னா புகழ்ந்திருப்பார். சரிங்களா? ஸோ இது எல்லா பாயிண்ட்ஸும் வந்து என்னென்னா தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்து என்னென்னா 17th ஏப்ரலில்
வந்த ஒரு ஆர்டிக்கிள். ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி ஏதோ பாயிண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னாலும் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி இது எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யூனிட் 6ல் வரும். சரிங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது இல்லாமல் ஃபர்தராக வந்து என்னென்னா இன்னும் நம்மளுக்கு மெயின்ஸ் வீடியோலாம் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அதனால் நம்ம சேனலில் வந்து என்னென்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.